ஓம் சாந்தி. இந்த இப்போது பதிவிடக்கூடிய பதிவு நேற்று வாணியில் உங்களுக்கு அந்த பதிவை வாணியே அந்த பிரிண்டை எடுத்து உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அதை மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கில் உங்களுக்கு இப்போ அதை சொல்கின்றேன். நான் நேற்று அனுப்பியிருந்தது அவ்யக்த சமிக்சை, அதாவது அவ்யக்த இஷாரா. அதனுடைய தலைப்பு சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்குங்கள் என்று கொடுத்திருக்கிறார் பகவான். இதனுடைய விளக்கம், ஒரு பொழுதும் பண்புகளை விட்டுவிட்டு உண்மையை நிரூபிக்க கூடாது. ஒரு பொழுதும், எவ்வளோ அழகா சொல்வது, அழகான தமிழ். பண்பாடுங்கிறது நல்ல தமிழ். நம்மளுடைய இயற்கையிலே ஆண்டவன் தமிழில் கொடுத்துருக்கிற வார்த்தையை பார்த்தீங்களா, பண்பாடு. அதாவது ஒரு பொழுதும் பண்பாடுகளை விட்டுவிட்டு உண்மையை நிரூபிக்கக்கூடாது. ஏதோ தவறுகள் நடந்துவிடும், குற்றமுறைகள் இருக்கலாம், ஆனால் அதை நிரூபிக்கக்கூடாது. நம்மளுடைய பண்பாடு, ஒரு தவறு நடந்தால் அதை மன்னிக்க வேண்டும் என்ற நோக்கில் இறைவன் சொல்கின்றார். பண்பின் அடையாளம் பணிவாகும். பண்பின் அடையாளம் பணிவு ஆகும். இந்த பணிவு படைப்பு காரியத்தை சகஜமாக்குகின்றது. இந்த பணிவு படைக்கின்ற காரியத்தை சகஜமாக ஆக்குகின்றது. எதுவரை பணிவாளர் ஆகவில்லையோ அதுவரை படைப்பை செய்ய முடியாது. எதுவரை பணிவாளர் ஆகவில்லையோ அதுவரை படைப்பை நாம் செய்ய முடியாது. ஞானத்தினுடைய சக்தியானது சாந்தி மற்றும் அன்பாகும். ஞானத்தினுடைய சக்தியானது சாந்தி மற்றும் அன்பாகும். ஞானத்தினுடைய சக்தி சாந்தி மற்றும் அன்பாகும். அஞ்ஞானத்தின் சக்தியானது கோபத்தை மிகவும் கடுமையான சம்ஸ்காரம் ஆக்கிவிடுகின்றது மற்றும் அதை பயன்படுத்தி கொண்டும் இருக்கின்றீர்கள். பிறகு மன்னிப்பும் கேட்கின்றீர்கள். அவ்வாறு இப்பொழுது ஒவ்வொரு குணத்தையும், ஒவ்வொரு ஞானத்தின் கருத்தை சம்ஸ்காரம் ஆக்குங்கள். அப்பொழுது பண்புகள் வந்துவிடும் என்று இந்த அவ்யக்த சமிச்சையில் சொல்கின்றார். நல்ல அருமையான கருத்துக்களை சொல்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றவர்கள் பிரம்மகுமாரி இயக்கத்திற்கு சென்று 7 நாள் வகுப்பை படித்து இறைவன் என்ன சொல்கின்றார், மனிதன் மூலம்தான் உங்களுக்கு இந்த விளக்கங்களை கேட்க முடியும். ஆனால் நீங்கள் மனிதர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டாம். இது இந்த வாணி முரளி என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட மகா வாக்கியங்கள். அந்த வார்த்தையை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டுமே தவிர ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லாதீங்க. இப்போ நான் சொல்லப்பட்ட கருத்து அல்ல இது. இறைவனால் சொல்லப்பட்ட கருத்தை உங்களுக்கு எடுத்து தெரிவிக்கின்றேன். அதில் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில், எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் உங்களுக்கு வெளியிடுகின்றேன். கருத்தை படியுங்கள். வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாம். நன்றி. ஓம் சாந்தி.